சார், இன்றைய நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எமர்ஜென்சியை ஒரு கரும்பொருளாக இந்த வாட்டி எடுத்த மாதிரி இருக்குது. அது தொடர்பாக அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட இன்றைக்கி நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியே காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லி போராட்டம்லாம் மேற்கொண்டிருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த நடவடிக்கை எப்படி பார்க்க? மக்களவைத் தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே திரு ஓம் பிர்லா அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறை என்பது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான் செயல்படுவேன், நான் ஒரு ஆளுங்கட்சி சபாநாயகர்தான் என்று ஊருக்கு உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே, பறைசாற்றக்கூடிய வகையிலே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு வெளிப்படையாக ஒரு சார்பாக இவர் இன்றைக்கே செயல்படுவார், முதல் நாளே செயல்படுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் அவர் நடந்து கொண்ட முறை இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு சபாநாயகர் இவர்தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட சபாநாயகர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக செயல்பட்டு வந்தார். இன்றைக்கு அவரை வாழ்த்துகிற போது கூட எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் இதை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சுட்டி காட்டினார்கள். நான் கூட என்னுடைய உரையிலே, நீங்கள் ஒரு சார்பாக இருக்கக்கூடாது, அதற்கான ஒரு அடையாளம்தான் உங்கள் பக்கத்திலே இருக்கிற செங்கோல் என்று கூட சுட்டி காட்டினேன். இன்றைக்கு மிசா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள், இந்திரா காந்தியால் நாடு அவலத்தில் சிக்கிய நாள் என்றெல்லாம் விரிவாக அவர் பேசி ஆளுங்கட்சியின் கவனத்தை, பாராட்டை பெற்றிருக்கிறார், கவனத்தை ஈர்த்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அவர் விடாப்பிடியாக சில நிமிடங்கள் தொடர்ந்து அதை விரிவாக பேசினார். அதன் பின்னர் வெளியே வந்ததும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியின் தலைமையிலான கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏற்கனவே தயாராக எடுத்து வைத்திருந்த பிளக்கார்ட்ஸ், முழக்க அட்டைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு இந்த படிகளில் நின்று கடுமையாக கோஷங்களை, முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆகவே இன்றைய முதல் நாள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. சபாநாயகரின் நடவடிக்கைகள் அவர் மீதான சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. போக போக அவர் எப்படி செயல்படுவார் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சார், இன்றைய அவையில் கூட நீங்கள் உரையாற்றும் பொழுது மைக் அணைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது எப்படி தற்செயலாக நடந்த ஒரு விஷயமாகவா, இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டதனால மைக் அணைக்கப்பட்டதா? அவரை வாழ்த்தி பேசுகிற நிகழ்ச்சி, இதிலே அவசரப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வேறு எந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு கிடையாது. வேறு பிஸ்னஸ் என்ற எதுவும் கிடையாது. சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது, அவரை வாழ்த்தி பேசுவது, அவ்வளோதான் இன்றைய நிகழ்ச்சி. 2 உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளுக்கு கட்டாயம் வாய்ப்பளிப்பார்கள். ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளுக்கு பெரும்பாலும் இது மாதிரி சமயங்களில் 18-20 பேருக்கு வாய்ப்பு தர வேண்டுமே என்று தவிர்த்து விடுவார்கள். இரு உறுப்பினர்கள் கொண்ட கட்சி என்கிற வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவையிலே இருக்கிறது. 1.5 நிமிடத்திலேயே என்னை அமரும்படி அவர் சொன்னார். நான் 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டேன். ஒன்று, கடந்த காலத்தில் எது பண மசோதா என்று தீர்மானிக்க அதிகாரம் உங்களுக்கு இருந்ததை பயன்படுத்தி ஆளும் கட்சி உங்களை தவறாக பயன்படுத்தியது. பண மசோதா இல்லாத மசோதாக்களை எல்லாம் பண மசோதாவாக நீங்கள் நிறைவேற்றியது கண்டிக்கத்தக்கது. இனி அவ்வாறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பதிவு செய்தேன். 2வதாக, நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே நிறுவப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா ஜோதிபா ஃபுலே, மகாத்மா காந்தியடிகள் போன்றோரின் சிலைகளை அப்புறப்படுத்தியது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த சிலைகளையெல்லாம் ஒரு ஓரமாக கொண்டு போய் ஒரு மூலையிலே வைத்திருப்பது ஏற்புடையதல்ல. அவற்றை மீண்டும் ஏற்கனவே நிறுவப்பட்ட இடங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இதை பேசிக்கொண்டிருக்கிற போதே அவர் என்னுடைய ஒலிபெருக்கியை அணைக்க ஆணையிட்டு விட்டார். இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் அனுமதிக்குமாறு கோரினார்கள். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை.
நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பொதுமக்கள் பார்வையில் படும்படி அந்த சிலைகள் எல்லாம் நிறுவப்பட்டிருந்தன. உள்ளே வந்தால் அனைவரும் இந்த சிலைகளை பார்த்து செல்ல முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட அந்த சிலைகளை பார்த்து அவ்வப்போது அந்த சிலைகளின் முன்னால் நின்று படம் எடுத்துக் கொள்வதும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துவதும் கடந்த காலங்களில் வாடிக்கையாக இருந்தது. ஆனால் இப்போது பார்வையில் படாத ஒரு இடத்திலே வளாகத்தில் ஒரு மூலையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை இங்கு நிறுவுவதற்கு 60களில் கடுமையான போராட்டங்கள் வெடித்தன. வெகுமக்களின் போராட்டங்களுக்கு பிறகு தடியடி, சிறை, இரத்தம் சிந்துதல் போன்ற வரலாற்றுக்கு பின்னர்தான் அந்த சிலை அங்கே நிறுவப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதை யாருடைய கண்ணிலும் படாத இடத்திலே கொண்டு போய் ஒரு மூலையிலே வைத்திருப்பது அந்த தலைவர்களை அவமதிக்கிற செயல். ஆகவே தான் அதை கண்டிக்கிற வகையிலே நான் பேச முனைந்தேன், பேச விடவில்லை. சரி, மீண்டும் வந்து நீங்கள் எம்பியாக பதவியேற்ற போது உங்கள் தொகுதி பிரச்சனைகள் என்னவென்று இந்த முறை முன்னெடுத்து இருக்கிறீங்க? தொகுதியில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் என்றால் பல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பாக இருக்கும். இந்த முறையும் நான் எதிர்க்கட்சி, எதிர் அணி என்கிற இடத்தில் இருக்கிறேன். பொதுமக்களுடைய கோரிக்கைகளை தொகுத்து அந்த கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன். உரிய அமைச்சர்களை சந்தித்து முறையிடுவேன். என்னால் இயன்ற முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்வேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.